ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்களிடம் ரேஷன் கார்டு இருக்கா அப்படின்னா உங்களுக்கு தான் இது முக்கியமான தகவல். என்னென்னா முக்கியமான 4 தகவல் கொடுத்துருக்காங்க. இதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அப்டேட் கிடைக்குமா சார் நிறைய பேர் எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த தகவல் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன இன்ஃபர்மேஷன்ன்றதை பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா உணவுத்துறை அமைச்சர் ஒரு தகவல் கொடுத்துருக்காரு. புதிய குடும்ப அட்டைகள் இதற்கும் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 3 ஆண்டுகளில் 16,04,231 குடும்ப அட்டைகள் ஸ்மார்ட் கார்டு புதிதாக வழங்கப்பட்டுள்ளது. அதில் 95,373 புதிய குடும்ப அட்டை அச்சிட்டு வழங்க தயார் நிலையில் உள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 95,000 பேர் பார்த்தீங்கன்னாக்கா அதில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலேயே ஒரு அப்டேட் இருக்குது. என்னென்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கூடுதல் பயனாளிகள் சேர்ப்பதற்கான அறிவிப்பு வரப்போகுது செப்டம்பர் 15க்குள்ளே. அந்த தகவலுக்கு தான் இந்த ரேஷன் கடையில் இப்போ புதிய ரேஷன் அட்டை வழங்கியவர்கள் எத்தனை பேர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னாக்கா கூடுதல் பொருட்கள் வழங்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இன்றைக்கி தான் வந்திருக்கு இன்ஃபர்மேஷன். 31/8/2024 அன்று அனைத்து நியாய விலை கடைகளும் அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் பெற்றுக்கொள்ளலாம். 31/8/2024 பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசி சார் எதுவும் பொருள் இருக்காது மாத கடைசியில் என்ற மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணதால் தமிழக அரசாங்கம் அனைத்து பொருட்களும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. பருப்பு, எண்ணெய், அரிசி, சர்க்கரை இது அனைத்துமே கிடைக்கின்ற மாதிரி தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க 31ஆம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அரிசி தேவைப்படாதவர்களுக்கு வழங்க வேண்டாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் அரிசியை கள்ளச்சந்தையில் விற்க பூஞ்சோலை என்பவர் தொடர்ந்த வழக்கில் கருத்து ரேஷன் அரிசி கடத்திய கைதான கணவர் சத்தியமூர்த்தி மீதான குண்டா சத்தத்தை சொல்லியிருக்காங்க. என்னென்னா ரேஷன் அரிசியை தேவைப்படாதவர்களுக்கு கொடுக்க வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. விரைவில் ரேஷன் ஆவின் பொருட்கள் விற்கப்படும் சொல்லி தமிழக அரசாங்கத்துக்கு பால் வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கொடுத்துருக்காரு. விரைவில் ரேஷன் ஆவின் பால் பொருட்கள் விற்பனை. ஆவின் பால் பொருட்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, நெய் போன்றவற்றை விற்பனை செய்யணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கூட பாலும் விற்கப்படுமான்றது சந்தேகம் தான். ஆனால் ரேஷன் பொருட்கள் விற்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.